ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள் இயேசுவை காண வேண்டும். 100 கோடி ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக சந்தித்து இந்த தேசத்திற்கான ஜெபத்தை ஏறெடுக்க தேவன் தந்த கிருபைகளுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தரை நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். அவர் துதிக்கப்படத்தக்கவர், அவரை நாம் துதிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, எல்லா சத்ருவின் போராட்டங்களும் நிர்மூலமாகட்டும். தேசத்திற்கான ஜெபத்தை ஏறெடுக்க இருக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் மத்தியிலே நீர் உலாவ வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஸ்தோத்திரம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ளவரை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் தேசத்திற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை, தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி தேவன் நம்மை வந்தடைய செய்தார், தம்மை என்றும் அதற்காக தந்தார். தேவன் நம்மை வந்தடைய செய்தார், தம்மை என்றும் அதற்காக தந்தார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கல கொடுத்திடுவார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கல கொடுத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி தேவன் எந்த அடைக்கலமாமே, ஒரு போதும் பொல்லாப்பு வராதே. தேவன் எந்த அடைக்கலமாமே, ஒரு போதும் பொல்லாப்பு வராதே. சர்வ வல்ல தேவன் தாபரமாய் நின்றே விடுவித்து காத்திடுவார். சர்வ வல்ல தேவன் தாபரமாய் நின்றே விடுவித்து காத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி. எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிற நேரம் ஆண்டவரே எவ்வளவு மேலானது. துதியலின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொன்னீரப்பா. அப்படியே பாதத்திலே அமர்ந்திருந்து ஆண்டவரை ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம். தகப்பனே, நாங்கள் கூப்பிடுகிற வேளைகளிலே எங்களுக்கு ஆண்டவரே எங்களை தப்புவிக்க நீர் வருகிற தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த நாளிலும் தேசத்திற்கான ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எப்படியாவது ஒரு இரக்கத்தை தேவன் அருளும்படியாக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களிடத்தில் குறைகள் இருக்குமானால் எங்கள் குற்றங்கள் குறைகளை மன்னித்து எங்கள் தேசத்துக்கு ஒரு க்ஷேமத்தை நீர் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, தகப்பனே, நாங்கள் யாரிடம் போவோம்? கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிசயங்களை காண செய்யும், அதிசயங்களை காண செய்யும். எதுக்கிற ஜனங்கள் மத்தியில்
ஒரு அற்புதங்களை கர்த்தர் நிகழ்த்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிங்கத்தின் வாயினை கட்டி போட்ட தேவாதி தேவன், தானியேலை விடுவித்த தேவன், ஆண்டவரே இன்றும் ஜீவிக்கிறீர். ஒரு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 7 மடங்கு அதிகமாய் நெருப்பாக்கப்பட்ட சூளையிலே போட்ட பிறகு கூடவே நின்று உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினது போல ஆண்டவரே, தம்முடைய ஊழியங்களை செய்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் வருகிற எல்லா போராட்டங்களையும் ஆண்டவரே நீ நடுவிலே நின்று விடுவித்து காக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் பாடல் நேரம், தியான நேரம், ஜெப நேரம் எங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் பிரீதியாக இருக்கட்டும். ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. எங்கள் ஜெபங்களுக்கு பதில் தாரும் ஆண்டவரே. இரக்கம் செய்வீராக. உடைய அன்பு கரங்களை தாழ்த்தி தருகிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். இணைந்து நாம் எல்லாரும் ஒரு பாடலை பாடுவோம். இயேசு என் அஸ்திபாரம், ஆசை எனக்கவரே, நேசமூசி பாருதல் இயேசுவில் கண்டேன் யானும். என்ன மதுரம் அவர் நன்னய நாம சுவை, என்னகத்தில் நினைத்தால் இன்னல் பறந்திடுமே. என்னகத்தில் நினைத்தால் இன்னல் பறந்திடுமே. பஞ்சம் பசியுடனே மிஞ்சும் துயர் வந்தாலும் அஞ்சிடேன் இவையே என் தஞ்சம் ஏத்து இருக்கையில். அஞ்சிடேன் இவையே என் தஞ்சம் ஏத்து இருக்கையில். லோகம் என்னை எதிர்த்து போவென்று சொல்லிடினும் சோகம் அடைவேனோ. என் ஏகன் எனக்கிருக்க என்னென்ன மாயலோக கண்ணல் என் மேல் வந்தாலும் முன்னும் பின்னுமாயேசு என்னை நடத்திடுவார். வியாதியால் எந்தனது காயம் கேட்டு போயினும் மாய தோற்றத்தை இயேசு நாயகன் மாற்றிடுவார். பாவத்தால் என்னில் வந்த சாப கரைகள் மாற்றி சோபித நீதியுடை ஆபரணமாயிவா. ஆத்தை என் மணவாட்டி ஆக்குவேன் உன்னை ஏனும் நேச உறுதியூரை ஏசு எனக்களித்தார். நேச உறுதியூரை ஏசு எனக்களித்தார். ஏசு என் அஸ்திபாரம் ஆத்தை எனக்கவரே. நேசமூசி பாருதல் இயேசுவில் கண்டேன் யானும். நேசமூசி பாருதல் இயேசுவில் கண்டேன் யானும்.
வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல். அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து துன்மார்க்கரோடே நீதிமானையும் அழிப்பீரோ, பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள், அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ, துன்மார்க்கனோட நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றான். அதற்கு கர்த்தர், நான் சோதோமின் 50 நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, இதோ தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியேன் ஆண்டவரோட பேச துணிந்தேன். ஒருவேளை 50 நீதிமான்களுக்கு 5 பேர் குறைந்திருப்பார்கள், அந்த 5 பேர் நிமித்தம் பட்டணம் முழுவதையும் அழிப்பீரோ என்றான். அதற்கு அவர், நான் 45 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார். பின்னும் அவரோடே பேசி, 40 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 40 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். அப்பொழுது அவன், நான் இன்னும் பேசுகிறேன், ஆண்டவருக்கு கோபம் வராமல் இருப்பதாக, 30 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், நான் 30 நீதிமான்கள் அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார். அப்பொழுது அவன், இதோ ஆண்டவரோடே பேச துணிந்தேன், 20 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 20 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். அப்பொழுது அவன், ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக, நான் இன்னும் இந்த ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 10 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். கர்த்தர் ஆபிரகாமோட பேசி முடிந்த பின்பு போய்விட்டார். ஆபிரகாமும் தன்னுடைய இடத்திற்கு திரும்பினான் என்பதே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளில் நாம் பார்க்கும்போது ஒரு ஆபிரகாமுடைய ஒரு ஜெப ஜீவியத்தை பார்க்கிறோம். சோதோம் கொமோரா அழிவுக்காக அங்கே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அந்த மக்களுடைய பாவம் பயங்கரம், தேவ சமூகத்திலே கடந்து போனது. கர்த்தர் தாங்கக்கூடாமல் இந்த சோதோம் கொமோராவை அழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டார். அப்பொழுது இந்த ஆபிரகாம் தன்னுடைய அண்ணன் மகனாகிய லோத்து குடும்பம் அங்கே இருப்பதை நினைத்து அந்த அந்த லோத்தை மனதிலே வைத்து கொண்டு, ஒரு 50 நீதிமான்கள் இருந்தால் அந்த பட்டணத்தை அழிப்பீரோ, இன்னும் 5 குறைவாக 40 நீதிமான்கள். அப்போது 50 நீதிமான்கள் 45 நீதிமான்கள் இருந்தாலோ, இன்னும் 40 நீதிமான்கள் இருந்தாலோ, திருப்பி பேச துணிகிறேன் என்று சொல்லி 30, 20, 10 அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் தரித்து நின்று கேட்கிற ஒரு தேவ மகனாக இருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, 10 நீதிமான்கள் இருந்தால் கூட அந்த சோதோம் கொமோராவை நான் அழிக்க மாட்டேன். அன்பானவர்களே, 10 கூட அங்கே இல்லை. ஏன்னா லோத்துடைய மனைவி 2 பெண் மக்கள், அவர்களுக்கு நியமிக்கப்பட்ட புருஷர்கள், அவர்களிடத்தில் போய் அவங்க சொல்கிறாங்க, இந்த பட்டணத்தை தேவன் அழிக்கப் போகிறார், நாங்கள் எல்லாம் இடம் பெயர்ந்து இன்னொரு இடத்துக்கு செல்லுகிறோம் என்று கூப்பிட்டதுக்கு அந்த மருமக்களுக்கு பரிகாசமாய் காணப்பட்டதாம். ஆகையினால அவங்க வந்தாலும் கூட 6 பேர் தான் சரியாகும். ஆனால் தேவன் 10 நீதிமான்கள் நிமித்தம் அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேன் என்று சொன்னார். ஆனால் 10 கூட கிடையாது, இவங்க 4 பேருந்தான். அதுவும் அவசரப்பட்ட போது தேவதூதன் அந்த லோத்துடைய மனைவியை கரம் பிடித்து தூக்கி ஜீவன் தப்ப ஓடுங்கள்னு சொல்லியும் கூட திரும்பி பார்த்து உப்பு தூணானாள். பாருங்க, எவ்வளோ பரிதாபமான ஒரு சூழ்நிலை.
ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே தரித்திருந்து ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரனாக்கும் ஆபிரகாம். இன்றைக்கு இந்த தேசத்திற்காக நாமும் இப்படி பரிந்து பேசி விழித்திருந்து ஜாக்கிரதையாக இருந்து ஜெபிக்கத்தக்கதாக தேவன் நம்மை உணர்த்துகிறார். அன்பானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். கடந்த வாரத்தில் எனக்கு ஜெபித்து நாங்கள் சர்ச்சில் பாடிட்டு தான் இருக்கோம். நான் ட்ரம் அடித்து பாடிட்டுருக்கேன். நானும் ட்ரம் அடித்து பாடிட்டுருக்கேன். எனக்கு கண்ணுக்குள்ளால் ஒரு தரிசனம் கிடைத்தது. ஒரு அழகான ஒரு 4 சுவர் அழகாக சிமெண்ட் பூசின ஒரு ஒரு ரூமை கர்த்தர் காட்டுகிறார். நல்ல அஸ்திபாரம் நன்றாக இருந்தது. அஸ்திபாரம் நன்றாக தான் இருக்கிறது. ஆனால் மேலே கூரை இல்லை. இந்த 4 சுவர் சதுர ஒரு ரூம், அதில் உள்ள சிமெண்ட் பூச்சி நன்றாக இருக்கிறது. நான் நினைக்கிறேன் அஸ்திபாரம் நல்லா தானே இருக்குது. ஆமான்பானுள்ளே அஸ்திபாரம் நன்றாக இருக்கிறது, ஆனால் மேல் கூரை இல்லை. மேல் கூரை இல்லை என்றால் ஜெபஜீவியம் இல்லை. ஒரு குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. ஒரு ஜெபம் இல்லாத வாழ்க்கை கூரை இல்லாத வீட்டுக்கு சமானம். கூரை இல்லாத வீட்டிலே காற்றடிக்கும்போது தூள் கொட்டும், மழை அடிக்கும்போது மழை விழும், வெயில் அடிக்கும்போது வெயில் வரும். ஒரு பாதுகாப்பு இல்லை. அப்போ அந்த பில்டிங் அஸ்திபாரம் செம்மையாக இருந்தும் பிரயோஜனம் என்ன இருக்குது சொல்லுங்கள்? இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கையில் ஒருவேளை அஸ்திபாரம் நன்றாக இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவுடைய அந்த அஸ்திபாரத்தில் கட்டப்பட்டிருந்திருக்கலாம். இயேசு என் அஸ்திபாரம், ஆசை எனக்கு வரேன்னு நம்ம பாடினோம். அவர்தான் அஸ்திபாரம். அந்த அஸ்திபாரத்தில் ஒருவேளை கட்டப்பட்டது உண்மைதான், இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் கட்டப்பட்ட அந்த ரூமுக்கு ஒரு கூரை இல்லையே. அப்போது எல்லா குப்பை கூளங்களும் காற்றடிக்கும் போதும் மழை பெய்யும் போதும் வந்து கொட்டும். ஆகினால் அன்பானவர்களே, நான் கிறிஸ்துவில்தான் வாழ்கிறேன், கிறிஸ்துவுக்காக ஜீவிக்கிறேன் என்று சொன்னால் மட்டும் போதாது. ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகள் வேத வாசிப்பிலும் ஜெபத்திலும் கருத்தாக இருக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும் போது மட்டும்தான் தேசம் இயேசுவுக்கு சொந்தமாக்க முடியும். அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள். நாம் திறப்பிலே நின்று ஜெபிக்க தவறக்கூடாது. கர்த்தர் நமக்கு அருள் செய்வாராக. ஆமேன். இந்த நேரத்தில் தேவ ஊழியர்களுக்காக நாம் ஜெபிப்போம். தேவன் தேசத்தில் எழுப்புதலை அனுப்ப ஆசாரியர்களும் லேவியர்களும் தங்களை பரிசுத்தப்படுத்தி ஆயத்தமாக வேண்டும். கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று நெற்றியில் சிந்தையில் தரித்து கொள்ள வேண்டும் என்பது தேவ திட்டம். இதை மனதில் கொண்டு நாம் ஜெபிப்போம், போராடி ஜெபிப்போம். எல்லா தேவ ஊழியர்களுக்காக எங்கும் இருக்கக்கூடிய இந்தியாவிலே எந்த பகுதியிலே கர்த்தருடைய பணியை செய்கிற தேவ ஊழியர்களும் பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக பிரசங்கித்து உபதேசம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் மறைத்து வைக்காமல் ஆண்டவரே தைரியமாக ஆண்டவரே தங்கள் வாயை திறந்து ஊழியத்தை செய்ய, ஆண்டவரே வசனத்தை போதிக்க தேவன் தமது பிள்ளைகளை பலப்படுத்துவீராகப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 9:12 படி கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு யாதொரு தடையும் உண்டாகாத படிக்கு எல்லாரும் பாடுபட வேண்டும்.
ஆண்டவர் எல்லா பாடும் பட்டு கர்த்தருக்கென்று தைரியமாய் ஊழியம் செய்ய கிருபை தாரும் கர்த்தாவே. எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் இருந்தும் தகுதியற்றவைகளை அடையாளம் காணவும் ஒன்றிற்கும் அடிமைப்படாதிருக்கவும் தக்கதாக கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒருவனுக்கும் அடிமைப்படாதவனாயிருந்தும் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு தன்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கின ஆண்டவரே கர்த்தரை போல என் தேவனே எல்லாரும் அந்த சிந்தையோடு தேவ சிந்தையோடு காணப்பட கிருபை தாரும். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற தேவ ஊழியர்கள் தன்னைத்தானே ஆகாதவர்களாய் போகாதபடிக்கு சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்தி கர்த்தருக்கு பிரியமான பணியை செய்ய ஆண்டவரே பலன் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிரயத்திற்கு கொல்லப்பட்ட அவர்கள் தேவனுக்கு உடையவைகளாகிய தங்கள் சரீரத்தினாலும் தங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு ஊழியர்களும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். தன்னை அல்ல, தன்னுடைய குடும்பத்தை அல்ல, தேவனை மகிமைப்படுத்தி வாழ கிருபை தாருங்க தாவே. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி ஆண்டவரே கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் தங்களை அழைத்த அழைப்பின் பந்தய பொருளை தாங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அநேகரை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக வழி நடத்த தேவன் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன் என்று சொன்ன ஆண்டவரே பவுலப்போஸ்தலனை போல எல்லாரும் பாரம் மிகுந்தவர்களாக ஆண்டவரே ஊழியத்தை செய்ய பலன் தாரும். ஆண்டவரே தங்கள் வாயை திறந்து தைரியமாய் சுவிசேஷத்தை எடுத்து சொல்லத்தக்கதாக கர்த்தர் வாக்கு வல்லமையை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, எல்லா இடத்திலும் ஆவி ஆத்ம சரீரத்தை இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து காத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, மகத்துவமான காரியங்களை செய்கிற மகத்துவமுள்ள தேவாதி தேவனே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு மிஷனரிகளையும் போதகர்களையும் குடும்பங்களையும் தேவன் பலப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக, பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக, கபடமில்லாத இருதயத்தோடு தேவனுடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தடைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் ஆண்டவரே. திறக்கப்படாத வாசல்கள் திறக்கப்படட்டும். திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படியாக தேவ ஊழியர்களுக்காக நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடைக்கப்பட்ட வாசல்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படட்டும். கடந்து சென்று தைரியமாக உம்முடைய பணியை செய்யத்தக்கதாக, சுவிசேஷத்தின் வசனங்களை எடுத்து சொல்லத்தக்கதாக தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் பலப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சிறோம், பலப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சிறோம். அவங்களுடைய பிள்ளைகள் ஹாஸ்டலில் படிக்கிற பிள்ளைகள் இந்த நாட்களில் லீவுகளுக்கு ஆண்டவரே பெற்றோரோடு வந்திருப்பார்கள் என்று விசுவாசிக்கிறோம். அவர்களையும் கர்த்தர் காத்து கொள்ளும். திரும்ப செல்லும் போது தைரியமாக கடந்து செல்லத்தக்கதாக அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மிஷனரி பிள்ளைகளையும் போதகர்களையும் துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கையில் இருந்து விடுவித்து காக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
ஒவ்வொரு ஆண்டவரே போதகர்களும் மிஷனரிகளும் ஒன்றையும் வாதினாலாவது ஆண்டவரே வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையாக ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையாக எண்ணி பணி செய்யத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். இயேசுவின் அன்பினை அறிவித்திட இணைந்தே செயல்படுவோ, சுவிசேஷ நற்செய்தி கூறிட விரைந்தே புறப்படுவோம். நம் பாரதம் நம் தாயகம் கர்த்தரை அறியட்டுமே, நம் தாய் மண்ணும் நம் தலைமுறையும் இயேசுவை அறியட்டுமே. நம் பாரதம் நம் தாயகம் கர்த்தரை அறியட்டுமே, நம் தாய் மண்ணும் நம் தலைமுறையும் இயேசுவை அறியட்டுமே. நீனிவேயின் ஜனங்களுக்காக நம் தேவன் பரிதவித்தார். தீர்க்கன் யோனாவையோ அவர் அனுப்பி எச்சரித்தார். லட்சத்திற்காக பரிதபித்தார், கொடிகட்காக கலங்கிடாரோ. லட்சத்திற்காக பரிதபித்தார், கொடிகட்காக கலங்கிடாரோ. நம் பாரதம் நம் தாயகம் கர்த்தரை அறியட்டுமே, நம் தாய் மண்ணும் நம் தலைமுறையும் இயேசுவை அறியட்டுமே. இமைக்கும் நொடி பொழுதில் நம் ஜனங்கள் அழிவதை பார், பாவ மன்னிப்பின்றி ஆக்கினை அடைவதை பார். திறப்பில் நின்று தடுத்திடுவோம், ஜெபிக்கும் மக்களை திரட்டிடுவோம். திறப்பில் நின்று தடுத்திடுவோம், ஜெபிக்கும் மக்களை திரட்டிடுவோம். நம் பாரதம் நம் தாயகம் கர்த்தரை அறியட்டுமே, நம் தாய் மண்ணும் நம் தலைமுறையும் இயேசுவை அறியட்டுமே. ஆமாண்டவரே, எங்கள் பாரதம் எங்கள் தாயகம் ஆண்டவரே கர்த்தரை அறிய வேண்டுமே, கர்த்தரை அறிய வேண்டுமே. அறியப்படாத இடங்களுக்கு ஆண்டவரே பிள்ளைகளை அனுப்பும், ஊழியர்களை அனுப்பும். ஒரு முறை கூட இயேசுதான் தெய்வம் என்று அறியாத மக்கள் மத்தியில் தேவனே நீர் அசைவாடும் 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 கடந்து செல்லும் ஆண்டவரே. மிஷன்களை அழைத்து செல்லுங்க அப்பா. ஆண்டவரே, ஒரு ஆத்மா கெட்டு போகிறது உமக்கு சித்தம் இல்லை. எல்லாரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் ஆண்டவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறபடினாலே ஆண்டவரே எப்படியாவது அறியப்படாத இடங்களிலே மிஷன்கள் கடந்து சென்று தைரியமாக தங்கள் வாயை திறந்து ஆண்டவரே சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கான பலத்தை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. அதோடு கூட அவர்களுக்கு நல்ல சரீர சுக பலனை தந்து உற்சாகத்தின் ஆவியால் தாங்கும்
ஆண்டவரே பிள்ளைகளை குறித்து கவலைப்படவோ குடும்பங்களை குறித்து கவலைப்படவோ செய்யாதபடி ஆண்டவரே கர்த்தர் அவர்களுக்கு போதுமானவராய் இருந்து தைரியத்தை தந்து பலத்தை தந்து சுகத்தை தந்து ஊழியத்தை செய்ய கர்த்தர் அவர்களை பலப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே கர்த்தர் கிரியை செய்வீராக. தேவநாமம் தூஷிக்கப்படக்கூடாது. ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியர்களும் பரிசுத்தத்தை காத்து கொள்ளட்டும். தேவநாமம் மகிமைப்பட வேண்டும். தேவநாமத்திற்கு தூஷணம் வராதபடிக்கு ஆண்டவரே வார்த்தையாலும் வாழ்க்கையாலும் நடத்தையாலும் செயல்களினாலும் உம்மை மகிமைப்படுத்த தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, நாங்கள் ஆண்டவரே போக முடியவில்லை. ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை நாங்களும் சென்று செய்ய வாஞ்சையாக இருந்தாலும் எங்களால் முடியலப்பா. கடந்து போயிருக்கிற ஜனங்களை கர்த்தர் பலப்படுத்தி, கடந்து போயிருக்கிற போதகர்கள் மிஷனரிகள் சுதேச ஊழியர்களை பலப்படுத்தி ஆண்டவரே கர்த்தர் அவர்களை ஆண்டவரே பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும், உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்திய தேசம் முழுவதும் உடைய நாமம் மகிமைப்படட்டும். உடைய பிரசன்னத்தால் நிறைக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம்முடைய தேசத்திற்காக நாம் போராடி ஜெபிப்போம். இந்த தேசத்தில் உள்ள அதிகாரிகள் அனைவரும் ஞானமும் விவேகமும் அறிவும் உள்ளவர்களாக காணப்பட நாம் எல்லாரும் இணைந்து ஜெபிப்போம். தேசத்தை ஆளுகிறவர்கள், தேசத்தில் உள்ள அதிகாரிகள் யாவருக்கும் தேவ ஞானம் கிடைக்கத்தக்கதாக. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அதிகாரத்தில் இருப்பவர்கள் ஆண்டவரே ஞானமாய் நடந்து கொள்ள கிருபை தாரும், ஞானமாய் நடந்து கொள்ள கிருபை தாருங்க தாவே. ஹல்லேலூயா. தேசத்தில் காணப்படுகிற சண்டைகள், குழப்பங்கள், பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும், மாறட்டும். கர்த்தர் உதவி செய்வீராக. நம் தேசத்தில் ஆண்டவரே விக்கிரகங்களை வணங்குகிற ஜனங்கள் மனம் திரும்பட்டும், மனம் திரும்பட்டும். ஹல்லேலூயா. அரசியல்வாதிகளுக்கும் தலைவர்களுக்கும் ஆண்டவரே சிலைகளை வைக்கிறவர்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரை சேவிக்கிறவர்களாய் மாற கர்த்தர் உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. தேசத்தில் ஏழையும் எளிமையுமான கூலிக்காரரை ஒடுக்குகிற அதிகாரிகள் அன்போடு நடந்து கொள்ளத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இன்னுமாக வியாபாரிகள் குறையற்ற சுமுத்திரையான கல்லும் குறையற்ற சுமுத்திரையான படியையும் பயன்படுத்தக்கூடியவர்களாய் காணப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தடைகள், தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும், இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற தலைவர்களை கர்த்தர் தேசத்தில் மேன்மையாக வைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்று அந்த பாபிலோனில் கர்த்தருக்கு பயப்பட்ட தானியேலை மேன்மையாக வைத்தீர் ஆண்டவரே. அதே போல இந்த நாளிலும் லஞ்சங்களுக்கு, லஞ்சம் வாங்கிறது, கொடுக்கிறது, இப்படிப்பட்ட தீய காரியங்களுக்கு கை கொடாமல் ஆண்டவரே நன்மையான காரியங்களுக்கு செயல்படுகிற அதிகாரிகளை, உண்மையுள்ள அதிகாரிகளை தேவன் உயர்த்தி ஆசீர்வதித்து அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளை மேன்மையாக வைப்பேன் சொல்லி இருக்கிறீர்கள். அப்படியாக தேவ சத்தத்துக்கு, ஏசப்பாவுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேசத்தில் ஏற்ற காலங்களில் மழை உண்டாகுமோ ஆண்டவரே,
செழிப்பாக இருக்கவும் தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த எங்கள் தேசத்தில் விவசாயத்தை செய்கிற பிள்ளைகள் அவர்களுடைய தொழிலாக இருப்பதினாலே ஆண்டவரே அந்த விவசாயம் செய்கிறவங்க இந்த ஆண்டவரே பலவிதமான தோட்டம் துறவுகளை வைத்து ஆண்டவரே ஆதாயப்படுத்த வேண்டும் என்று இருக்கிறவர்களுடைய கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சிறோம் தகப்பனே. அந்த கடைசி காலத்தில் ஆண்டவரே ஞானமாய் ஒவ்வொருத்தரும் செயல்படத்தக்கதாக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே இந்த ஆண்டவரே ஒவ்வொரு கிறிஸ்தவ ஜனங்களும் ஆண்டவரே எழுப்புதல் அடைந்து பெருகட்டுங்க தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே இருதயம் வஞ்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் உலக வழிபாடுகளில் இருந்து ஆண்டவரே மற்றும் வழிபாடுகளிலிருந்து மனம் திரும்பத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரம். அவரவர் கிறிஸ்தவர் குடும்பங்களும் தங்கள் குடும்பங்களை ஆண்டவரே பாதுகாத்து ஆண்டவரே வழி நடத்தக்கூடிய பெற்றோராய் காணப்படட்டும். ஆண்டவரே பிள்ளைகளும் பெற்றோருக்கு கீழ்ப்படியத்தக்கதான கிருபையை தாரும் ஆண்டவரே. உமது கிருபை தாங்கட்டும். ஒவ்வொரு ஆண்டவரே சிறு பிள்ளைகள், இளம் வாலிப பிள்ளைகள், வாலிபர்கள் எல்லாரோடு கூட இருந்து எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜபம் கேட்பார், வல்ல பெருங்காரிய செய்திடுவார். தாசர்களின் ஜபம் கேட்பார், வல்ல பெருங்காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். வேண்டிடும் பக்தர்களின் ஜபம் கேட்டே பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவன். வேண்டிடும் பக்தர்களின் ஜபம் கேட்டே பனிமழை நிறுத்தினார் வல்ல தேவன். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். பஞ்ச காலத்தில் விதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். ஆமன் பானுள்ளே, ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகளும் தைரியமாக ஆண்டவரே கிறிஸ்துவுக்காக வைராக்கியத்தோடு ஆண்டவரே செயல்படுகிறவர்களாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. வேதத்தை வாசிக்கிறவர்களாக ஆண்டவரே தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கக்கூடிய மக்களாக எல்லாரையும் கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதிசயங்களை செய்கிறவரே ஸ்தோத்திரம், அற்புதங்களை செய்கிறவரே ஸ்தோத்திரம். இந்த வேளையில் எங்களை தாழ்த்தி கர்த்தருடைய கரங்களை தருகிறோம். நீரே பொறுப்படுத்தி கொள்ளும். எல்லா குறை குற்றங்களையும் மன்னித்தரலும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமேன்.
தொடர்ந்து நம்ம கிறிஸ்தவ குடும்பங்களுக்காக அநேக குடும்பங்களில் கணவன் மனைவி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டு, விட்டு கொடுக்குற தன்மை, ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை, மன்னிக்கிற சிந்தை இருந்தால்தான் அந்த குடும்பத்தில் இணைந்து வாழ்ந்து பெற்ற பிள்ளைகளை பேணி வளர்க்க முடியும். விதமாய் பெற்றோர் முதலாவது அன்போடு நடந்து கொள்ளத்தக்கதாக குடும்ப ஜெபம் தன் பிள்ளைகளோடு இணைந்து செய்வதற்கு இந்த பிள்ளைகளும் கீழ்ப்படியணும். பெற்றோர் சொல்லி சொல்லி கீழ்ப்படியலைன்னா என்ன செய்ய முடியும்? பிள்ளைகளும் கீழ்ப்படியணும். இப்படியாவது என் தாய் சொல்ல நான் மறக்கக்கூடாது என்று சொல்லி கீழ்ப்படிந்து, பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து செயல்படுகிற பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போமா? எல்லாரும் ஜெபிப்போம். ஒரு கணவன் மனைவிக்குள்ளாக ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் வரக்கூடாது. ஒருவருக்கொருவர் அன்பு கூர்ந்து தேவ பிரசன்னத்தில் திருமணமான பிள்ளைகள் ஒருபோதும் டிவோர்ஸுக்கு போகவே கூடாது. அன்போடு ஒருவர் குறைகளை ஒருவர் புரிந்து கொண்டு மன்னிப்பு கேட்டு மறந்து சந்தோஷமாய் பெற்ற பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாய் மாற வேண்டும். கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற வேளையில் ஆண்டவரே அந்த திருமண உறவை, அந்த ஆண்டவரே ஒரு மருமகனை இல்லாவிட்டால் மருமகளை தேவன் நியமித்து கொடுத்து நல்ல குடும்ப வாழ்க்கை செய்யத்தக்கதாக தேவ நாம மகிமைக்காக பிள்ளைகள் வாழ கிருபை தாருங்க ஆண்டவரே. ஆண்டவரே அநேக ஆண்டவரே வருஷங்களாக திருமணமாகி குழந்தை இல்லாமல் இருந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கர்த்தாவே குழந்தை பாக்கியத்தை தாருங்க ஆண்டவரே. குழந்தை பாக்கியத்தோடு இருக்கிற பிள்ளைகளும் ஏற்ற காலங்களில் எப்படியாவது ஆண்டவரே அவங்க நல்ல ஒரு பிரசவத்தை கண்டு ஆண்டவரே குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஏற்ற காலத்தில் குழந்தையை பெற்றெடுக்க கிருபை தாருங்க ஆண்டவரே. ஆண்டவரே நீ போதுமானவராக இருந்து வழி நடத்தும். இந்த படித்து முடித்து வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஆண்டவரே வேலை கிடைத்தாலும் அநேக பேருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே போதுமான வருவாய் இல்லாதனால, வருமானம் இல்லாதனால ஆண்டவரே அநேக ஆண்டவரே கஷ்டத்துக்குள்ளாக வேண்டி இருக்கப்பா. கர்த்தர் உதவி செய்வீராக. குறைவுகளை மாற்றும், குறைவுகளை இயேசுவின் நாமத்தில் மாற்றும். தடைகளெல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறி போகட்டும். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நன்றியுள்ள இதயத்தோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. காத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்கப்பா. அன்பு கரங்களை எல்லாரையும் தாழ்த்தி தருகிறோம். நீரே பொறுப்பெடுத்து கொள்ளும். எல்லா குறை குற்றங்களையும் மன்னித்தரலாம் இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமேன். தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். வியாதியோடு இருக்கிற பிள்ளைகள், இந்த மிஸ்டர்களில் நிறைய பேர் பல விதமான வியாதியோடு இருக்கிறாங்க. வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சுகம் கொடுக்கும்படியாக, ஒரு பரிபூரண விடுதலை கொடுக்கும்படியாக நாம் எல்லாரும் ஜெபிப்போம். ஆண்டவரே பலவீனமாக இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் பலப்படுத்துவீராக. ஆண்டவரே சோத்திரம் 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 சோத்திரம். ஆண்டவரே பலவீனத்தோடு வியாதியோடு ஆண்டவரே கேன்சர் சம்பந்தமான வியாதிகளோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அலை மோதும் உலகினிலே ஆறுதல் நீர் தர வேண்டும். அலை மோதும் உலகினிலே ஆறுதல் நீர் தர வேண்டும். அண்டி வந்தோ அடைக்கலம் நீர் ஆதரித்தே அரவணைப்பீர். ஆதரித்தே அரவணைப்பீர். யாரிடம் செல்வோ இறைவா வாழ்வு தரும் வார்த்தை எல்லாம்
உம்மிடம் அன்றோ உள்ளன, உம்மிடம் அன்றோ உள்ளன. கல்வாரி மலை மீது கண்டு உம்மை கலங்கி நின்றேன், கரங்கால்கள் தலையாவும் குருதி கண்டு உருகி நின்றேன், உருகி கண்டு உருகி நின்றேன். யாரிடம் செல்வோம் இறைவா? ஆமாண்டவரே, ஒவ்வொரு மிஷனரி பிள்ளைகளும், வியாதியோடு இருக்கிற பிள்ளைகள், வேதனையோடு இருக்கிற பிள்ளைகள் யாரிடம் போவார்கள்? யாரிடம் செல்வோம்? யாரிடம் செல்வோம்? ஆண்டவரே, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடத்தில் உண்டே. அந்த வார்த்தைகளை கர்த்தர் பிள்ளைகளுக்கு அனுப்பி உம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்குங்க. இயேசுவி நாமத்தில் ஒரு சுகம் உண்டாகட்டும். யாரானாலும் வீட்டிலோ ஆஸ்பத்திரிகளிலோ வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. இந்த நாளில் என்னோடு கூட ஆண்டவரே அப்பா ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. எமது கரம் கூட இருக்கட்டும். நெருக்கப்பட்ட பிள்ளைகள், தனக்கு அருமையானவர்களை இழந்து தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் பலப்படுத்த வேண்டும் என்று, ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பல விதமான ஆண்டவரே பண கஷ்டம், கடன் பிரச்சனை, ஆண்டவரே பல வியாதிகளின் நிமித்தமாய் கடன் பிரச்சனையாகி அதை திரும்ப செலுத்த முடியாமல் தவிக்கிற அநேக பிள்ளைகள் உண்டு கர்த்தாவே. எல்லாரையும் கர்த்தர் தொடும்படியாக, பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரஞ்சுமந்தோரை வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். வருத்தப்பட்டு பாரஞ்சுமந்தோரை வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். உரித்த இயேசு பாவபாரத்தை, நமது துக்கத்தை, நமது துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே. உரித்த இயேசு பாவபாரத்தை, நமது துக்கத்தை, நமது துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே. தாத்தரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். ஆமாண்டவரே, நெருக்கத்திலும் ஒடுக்கத்திலும் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே உம்மண்டை வந்து விடுதலை அடைந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை இந்த வேளையிலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொறுப்படுத்தி கொள்ளும். ஆண்டவரே, உமது கரம் கூட இருக்கட்டும். பலவீனரை தாங்கி ஆண்டவரே நீ பலப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இம்மட்டு பாதுகாத்த ஆண்டவருடைய கரங்களில் எங்களை முற்றிலுமாக தருகிறோம். நீரே பொறுப்படுத்தி கொள்ளும். எல்லா குறை குற்றங்களையும் மன்னியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன். இந்த நேரத்திலும் தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். இந்த ஜாய் குட் நியூஸ் டிவி நிகழ்ச்சிகளுக்காக நடத்துகிற பீட்டர் தம்பி குடும்பத்துக்காக, அவருடைய நல்ல சுகத்துக்காக, பலனுக்காக இறங்கி அவளை பலப்படுத்தி இன்னும் வல்லமையாக செயல்பட கர்த்தர் அவளை பலப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உடன் பணியாற்றுகிற ஆண்டவரே ஆனந்த தம்பி குடும்பம், ஆண்டவரே அபிஷேக், எல்லாருக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் வல்லமையாக அவர்களை நீ பயன்படுத்தும். உமது தூய நாமம் உயரட்டும். ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிற வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக.
ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதிசயங்களை காண செய்வீராக. ஒவ்வொரு ஜனங்களும் கர்த்தரை கண்டுகொள்ளத்தக்கதான கிருபை தேவன் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தேவனே, நீ பொறுப்படுத்தி கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் பலப்படுத்துவீராக, நடத்துவீராகப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இம்மட்டுமாக தந்த ஜீவன் சுகம் பலனுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி தருகிறோம். இப்போது எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கடன் பற்றாக்குறைகள், கஷ்டங்கள், வியாதி, போராட்டங்கள் இருக்குமானாலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் விரட்டி சரீரத்துக்கு தேவையான ஆண்டவரே சுகம் பலன் எல்லாம் நீ தாராளமாக கொடுத்து நீ நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எல்லாரையும் பலப்படுத்தி என்னோடு ஆண்டவரே இந்த டிவி செக்ஷனில் செய்திக்கு வருகிற ஒவ்வொரு போதகர்கள், மிஸ்டரிகள், சகோதர சகோதரிகள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வல்லமையான செய்திகள் உடைய நல்ல மன்னா ஆண்டவரே எல்லாருக்கும் கடந்து போகட்டும். கர்த்தாவே, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக. தேவதாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, உமது கிருபை கூட இருந்து வழி நடத்துவதாக. இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமேன் ஆமேன். எல்லா வாலிபர்களுக்காக, அது எந்த திருச்சபையில் இருந்தாலும் சரிதான், எல்லா வாலிபர்களும் கர்த்தருக்கென்று இந்த கடைசி நாட்களில் எழும்பி பிரகாசிக்கணும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள யோசேப்பை போல பாவத்துக்கு பயந்து விரைந்து ஓடிடணும். பாவத்தை வெறுத்து தள்ளக்கூடிய வாலிபர்களாக மாறணும். குடி, வெறி, வேசித்தனம், விபச்சாரங்களுக்கு விலகி ஜீவிக்கணும். எந்த வாலிபர்களும் எல்லாரும் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கணும். குடும்ப தலைவர்கள் கூட குடிப்பார்கள் என்றால் அந்த குடி வெறியிலிருந்து விடுதலை தர வேண்டும். குடும்ப தலைவிகள் கூட குடிப்பார்கள் என்று கேள்விப்படுகிறோம். ஆங்காங்கு பல இடங்களில் குடிக்கிற யாரானாலும், குடிவெறிக்கு அடிமையானவர்கள் எல்லாரும் அதை சீ என்று வெறுத்து தள்ள வேண்டும். தேவாவியானவர் அவங்களுக்குள்ளே இறங்க வேண்டும். பரிசுத்த அக்கினி அவங்களுக்குள்ளே நிரப்பப்பட வேண்டும். புதிய ஏற்பாட்டில் உள்ள யோசேப்பு கன்னி மரியாளின் புருஷன் நீதிமானாயிருந்தது போல எல்லா வாலிபர்களும் நீதிமானாயிருக்க வேண்டும். நீதிமானாயிருக்க வேண்டும். குடி, வெறி, வேசித்தனம், விபச்சாரம், தற்கொலை ஆவிகளுக்கு உடன்படக்கூடாது. கொலை வெறியை தூண்டுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். குடித்து வெறித்து மற்றவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று இருக்கிற கொலை வெறி ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் ஒன்றுமில்லாமல் போகட்டும். அல்லேலூயா. பரிசுத்த அக்கினி அனுப்பும் தேவா, பரிசுத்த அக்கினி அனுப்புங்க. ஒவ்வொரு வாலிபர்களும் அக்கினியாக ஆண்டவரே கர்த்தருக்கு மகிமையாக வாழட்டும். கர்த்தாவே, உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. ஒவ்வொரு வாலிபர்களும், குடும்பங்களில் உள்ள வாலிபர்கள், திருச்சபைகளில் உள்ள வாலிபர்கள், எந்த வாலிபர்களும் ஆண்டவரே கர்த்தரை கண்டுகொள்ளட்டும். உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. ஆண்டவரே, நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீராக, அதிசயங்களை செய்வீராக. ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருக்காக எழும்பட்டும், கர்த்தருக்காக எழும்பட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எந்த இடத்திலும் ஆண்டவரே கர்த்தருக்காக ஜீவிக்கக்கூடிய வாலிபர்களை தேவன் எழுப்பி அவர்கள் மூலமாக அநேகர் கர்த்தருக்கு சொந்தமாகட்டும். ஆண்டவரே, நீங்கள் உதவி செய்யுங்க, நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே,
கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. என் தேவன் போதும் என்று சொல்லி ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபங்களுக்கு நீ பதில் தாரும், எங்கள் ஜெபங்களுக்கு பதில் தாரும். அநேகர் எழும்பட்டும் கர்த்தருக்கென்று ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, குடிவெறியை தூண்டுகிற பொல்லாத ஆவிகள் ஏத்தவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். மொபைல் தான் தஞ்சம் என்று சொல்லி மொபைலுக்கு அடிமையாக இருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் விடுவிக்கப்படட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இறங்கி உம்மால் செய்யக்கூடாதது ஒன்றுமில்லை ஆண்டவரே. உம்மால் கூடும், எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும், எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஆமீன். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேளைக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இதுவரையிலும் தேவக்கரம் கூட இருந்து எங்களை தாங்கியது, நடத்தியது, அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் தந்து வர நாட்களில் அதிசயங்களை காண செய்வீராக. உலக நாடுகளுக்கிடையே சமாதானத்தை தாரும். உலக நாடுகள் ஒருவருக்கொருவர் போட்டியிடாதபடி விட்டு கொடுக்கிற தன்மை, ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையும் தந்து ஆண்டவரே வாழத்தக்கதான கிருபையை தாரும். இடைத்தரப்பட்ட ஜனங்கள் எல்லாரும் பாதிக்கப்படாதபடி இருக்க கர்த்தர் எல்லா நாடுகளையும் ஆசீர்வதியும் சந்திங்கப்பா. எங்களையும் இந்த நேரத்தில் உடைய அன்பு கரங்களில் தாழ்த்தி தருகிறோம். நீரே பொறுப்பெடுத்து கொள்ளும். எல்லா குறை குற்றங்களையும் மன்னியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து எங்களோடு இணைந்து ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 100 கோடி என் ஜனங்கள், 7 லட்சம் கிராமங்கள் இயேசுவை காண வேண்டும். 100 கோடி என் ஜனங்கள், 7 லட்சம் கிராமங்கள்